ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரியான ஹிந்தி வாக்கியங்கள் 30 பிளஸ் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்கனாலோ, இல்ல குழந்தைங்கள்ட்ட பேசி நான் ஹிந்தி பிராக்டிஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, இந்த சென்டென்சஸ்லாம் நீங்க அழகா பேசி ஆரம்பிக்கலாம். இது ஒரு நாள்ல ஒரு குழந்தைகிட்ட பேசுறது, அதாவது காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன குட்டி குட்டி சென்டென்சஸ் பேசலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் உடனேவே உங்க வீட்டு பசங்க கிட்ட நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப வாங்க அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கறத குயிக்கா பாத்திரலாம். மொதல் சென்டென்ஸ் எழுந்திரி. எழுந்திரின்னு சொல்றது, அதாவது தூங்கிட்டு இருக்க குழந்தைய எழுப்பி விடுறது. எழுந்திரின்னு சொல்லும்போது உட் ஜாओ அப்படின்னு சொல்லலாம். உட் ஜாओ அப்படின்னா எழுந்திரின்னு அர்த்தம். இத நீங்க சிம்பிளா உட்டோ சொல்லலாம். நிறைய விதங்கள் இருக்கு. நான் இங்க உட் ஜாओ அப்படிங்கறத மட்டும் எழுதியிருக்கேன். வேற விதங்களையும் நான் சொல்றேன். அதையும் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. உட்டோ அப்படின்னு சொல்லலாம். உட்டோனாலும் எழுந்திரிதான். உட் ஜாओ அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எழுந்திரிதான். ஜாகோ அப்படின்னு சொல்லலாம். ஜாகோ அப்படின்னாலும் கண் விழிச்சிரு, எழுந்திரி அப்படின்னு சொல்றதுதான். இப்போ உங்க பையனை பார்த்து சொல்றீங்க அப்படின்னா, பேட்டா உட் ஜாओ அப்படின்னு சொல்லலாம். உங்க பொண்ணு கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, பேட்டி உட் ஜாओ அப்படின்னு சொல்லலாம். யாராவது பேர் சொல்லி சொல்றீங்க அப்படின்னா, ராமு உட் ஜாओ அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் கண்களை திற. கண்ண திற. சோ எழுப்பி விட்டாச்சு, எழுந்திரின்னு சொல்லியாச்சு, உட் ஜாओ சொல்லிட்டோம். அப்பயே எழுந்திரிக்கல, இல்ல எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டு கண்ண மூடியே உட்கார்ந்திருக்காங்க. கண்ண திற அப்படின்னு சொல்லணும். ஆங்கே கோலோ. ஆங்கே கோலோ. ஆங்க் அப்படின்னா கண்ணு. ஆங்க் கண்ணு. கண்கள்னு சொல்லும்போது ரெண்டு கண்ணையும் சொல்லும்போது ஆங்கே. கோலோ அப்படின்னா தெர. ஆங்கே கோலோ அப்படின்னா கண்களை தெற. சோ கோலோ அப்படிங்கிறது நீங்க நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதையும் கேட்டிருப்பீங்க. தர்வாசா கோலோ அப்படின்னா கதவை திறன்னு அர்த்தம். கிடுக்கி கோலோ அப்படின்னா ஜன்னலை திறன்னு அர்த்தம். ஓ பாக்ஸ் கோலோ அப்படின்னா அந்த பாக்ஸ திறன்னு அர்த்தம். சோ கோலோ அப்படிங்கிறது திற. ஆங் ஆங்கே கோலோ அப்படிங்கிறது கண்களை திற. அடுத்த வாக்கியம் படுக்கையை விட்டு எழுந்திரி. சோ பெட்ட விட்டு ஃபர்ஸ்ட் எழுந்திரி, வெளியே வா அப்படின்னு சொல்லணும். படுக்கையை விட்டு வெளியே வா. இது எப்படி சொல்றது? பிஸ்தர் சே நிக்கலோ. பிஸ்தர் சே நிக்கலோ. பிஸ்தர் அப்படின்னா படுக்கை. பெட் போட்டு படுத்திருக்கிற அந்த படுக்கைய பிஸ்தர்னு சொல்லுவோம். ஜென்ரலா அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா பிஸ்தர் அப்படிங்கிறது பெட். பிஸ்தர் சே அப்படின்னா பெட்ல இருந்து, நிக்கலோ அப்படின்னா கிளம்பு, அங்கிருந்து வெளியேறிரு அப்படின்னு சொல்றதுதான் நிக்கலோ. பிஸ்தர் சே நிக்கலோ. பிஸ்தர் சே நிக்கலோ. 3 சென்டென்ஸையும் சேர்த்து சொல்றேன். உட் ஜாओ, ஆங்கே खोलो, பிஸ்தர் சே நிக்கலோ. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. படுக்கையை சரி செய். படுத்திருந்த பெட்ஷீட் இது எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு வா, மடிச்சு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு பிஸ்தர் சஹி கரோ அப்படிங்கிறது போதும். பிஸ்தர் சஹி கரோ. பிஸ்தர்னா நான் முன்னாடியே சொன்னேன், படுக்கை இல்லைன்னா பெட். சஹி அப்படின்னா சரி, கரோ அப்படின்னா செய். சஹி கரோ அப்படின்னா சரி செய். கலைஞ்சிருக்கிறத சரி பண்ணு. சஹி கரோ. பிஸ்தர் சஹி கரோ. பிஸ்தர் சஹி கரோ. படுக்கையை சரி செய். அடுத்து என்ன சொல்றோம்? பாத்ரூம் போ அப்படின்னு சொல்றோம். பாத்ரூம் ஜாவோ. பாத்ரூம் ஜாவோ. பாத்ரூம்க்குலாம் ஹிந்தில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதனால பாத்ரூம் ஜாவோ இல்ல பாத்ரூம் சலோ, ரெண்டுல எதுனாலும் சொல்லலாம். ஜாவோவும் சொல்லலாம், சலோவும் சொல்லலாம். அடுத்த வார்த்தை, அடுத்த வாக்கியம் முகத்தை கழுவு. முகத்தை கழுவு. சோ தூக்கம் களையறதுக்காக முகத்தை கழுவுன்னு சொல்லுவோம். முஹ் தோலோ. முஹ் தோலோ. முகம் அப்படிங்கிறதுக்கு முஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த முஹ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, வாய்க்கான வார்த்தையும் முஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்துக்கான வார்த்தையும் முஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சவுண்ட் சேஞ்ச் தான் இருக்கும். ஆனா பொதுவா கேட்கும்போது ரெண்டுமே ஒரே வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். அதனால முகத்துக்கு நீங்க முஹ் சொல்றது ஒருவேளை குழப்பமா இருக்குன்னு தோணுச்சுன்னா, சேஹரா சொல்லுங்க. சேஹரானாலும் முகம் தான். செஹ்ரா அல்லது முஹ், ரெண்டுமே முகம். நான் ரிப்பீட் பண்றேன். முகத்துக்கான 2 வார்த்தைகள் செஹ்ரா இல்லைன்னா முஹ். சோ கழுவுன்னு சொல்றதுக்கான வார்த்தை தோலோ. தோலோ.
முஹ் தோலோன்னு சொல்லலாம். இல்ல சேஹ்ரா தோலோன்னு சொல்லலாம். 2மே முகத்த கழுவு. முஹ் தோலோ, சேஹ்ரா தோலோ. நெக்ஸ்ட் ஒன் பல் துலக்கு, பிரஷ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு, நம்ம பிரஷ் கரோ அப்படின்னு சிம்பிளா இங்கிலீஷ் வார்த்தைய யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா பல்ல சுத்தம் பண்ணு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தாந்த் சாஃப் கரோ அப்படியும் சொல்லலாம். தாந்த் சாஃப் கரோ, தாந்த்னா பல்லு. தாந்த் சாஃப் கரோ, சாஃப் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணுன்னு அர்த்தம். தாந்த் சாஃப் கரோ, பல்லு சுத்தம் பண்ணு, பல்லு கிளீன் பண்ணு, பல்லு விளக்கு, இதுதான் அர்த்தம். தாந்த் சாஃப் கரோ. எங்க வேணாலும் இந்த சாஃப்ட் கரோவ யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் கரோனா பிரஷ் பண்றது மட்டும் கிடையாது. கிளீன் பண்றது. எந்த ஒரு இடத்தையும் சுத்தம் செய்வது அப்படிங்கிறது சாஃப்ட் கரோ. கர் சாஃப் கரோ அப்படின்னா வீட்ட சுத்தம் பண்ணு. டேபிள் சாஃப் கரோ அப்படின்னா டேபிள சுத்தம் பண்ணு. எங்கனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம தாந்த் சாஃப் கரோன்னு யூஸ் பண்றோம். அதோடைய அர்த்தம் பல் துலக்கு. அடுத்தது குளி, குளிக்கவும் அப்படின்னு சொல்றது. அதாவது பசங்கள பார்த்து போய் குளி அப்படின்னு சொல்லணும்னா நஹாவோ. நஹாவோ. நஹா பிளஸ் ஓ. நஹாவோ. இது வந்து குளின்னு சொல்றது. இதே நீங்க பெரியவங்க கிட்ட குளிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா, நஹாயியேன்னு சொல்லியிருக்கணும். நஹாவோன்னா சின்ன பசங்க கிட்ட. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே சின்ன பசங்க கிட்ட பேசுற வாக்கியங்கள். அதனால நான் நஹாவோ மட்டும் எழுதியிருக்கேன். இப்ப நான் பெரியவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நஹாயியே. நஹாவோ, நஹாயியே 2 இருக்கு. நெக்ஸ்ட் குளிச்சுட்டு வந்தோனே தலைய காய வை, இல்லன்னா உலர்த்துன்னு சொல்றோம் இல்லைங்களா? காய வைக்கிறது இல்ல உலர்த்துவது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா சுகாவோ. சுகாவோ. சுகா அப்படின்னா காய வைக்கிறது, உலர்த்துவது. சுகாவோ அப்படின்னா காய வை, உலர்த்து அப்படின்னு கட்டளையா சொல்றது. சுகாவோ. இப்ப நீங்க ட்ரெஸ்ஸ காய போடுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கப்படே சுகாவோன்னு சொல்லலாம். கப்படே சுகாவோ அப்படின்னா ட்ரெஸ் காய போடு. வெறுமனே நீ உலர்த்திக்கோ அப்படின்னு சொல்றது, தலைய உலர்த்திக்கோ இல்ல உடம்ப உலர்த்திக்கோ அப்படின்னு சொல்றது சுகாவோ அப்படின்னு சொன்னா போதும். நகாவோ அப்படின்னா குளி, சுகாவோ அப்படின்னா உலர்த்து. அடுத்தது தலைய சீவு. முடிய சரி செஞ்சுக்கோ, முடிய சீவு. சீப்பு போட்டு சீவுறது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா பாலோ கோ கங்கி கரோ. பாலோ கோ கங்கி கரோ. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை உள்ள இருக்கு. கங்கி. கங்கிங்கிறது ஒரு பொருளுடைய பெயர். அது என்ன பொருள்னா சீப்பு. சீப்புக்கு ஹிந்தில கங்கி. கங்கி கரோ அப்படின்னா சீவுன்னு அர்த்தம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? கங்கினா சீப்பு. கங்கி கரோ அப்படின்னா சீவ செய். அந்த சீவு அப்படிங்கிற அந்த செயலை வந்து கங்கி கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பால் அப்படின்னா முடி. பாலோ கோ கங்கி கரோ. முடிய சீவு. முடிய சீப்பு போட்டு சீவுன்னு சொல்ற மாதிரி ஆன அர்த்தம். முடிய சீவு, தலைய சீவு, இதுதான் வந்து பாலோ கோ கங்கி கரோ. அடுத்தது ஆடைகளை அணியவும். ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றது கப்படே பெஹன்லோ. கப்படே பெஹன்லோ. கப்படேன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கப்படே சுக்காவோ அப்படின்னு சொன்னேன். அப்பனா துணிய இல்ல ட்ரெஸ்ஸ காய போடுன்னு அர்த்தம். இப்ப ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்றோம். அப்ப ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லலாம்? கப்படே. உடுத்திக் கொள்வது, போட்டுக்கிறது, அணிவது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா பெஹன். பெஹன்லோ. ஓகே. இப்ப எழுதியிருக்கிற அந்த ஹிந்தி லெட்டர்ஸ வச்சு பார்த்தீங்கன்னா, அது ப, ஹ, இன். பஹன்னு இருக்கு. ஆனா சொல்லும்போது கப்படே பஹன்லோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பெஹன்லோன்னு சொல்லுவாங்க. இது சொல்லும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். அதெல்லாமும் நோட் பண்ணிக்கோங்க. கப்படே பெஹன்லோ. ட்ரெஸ் போட்டுக்கோ. கப்படே பெஹன்லோ. அடுத்த வாக்கியம் ஷூஸ் போட்டுக்கோ. இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் போற குழந்தைங்களா இருந்தா யூனிஃபார்ம் போட்டுக்கோ, ஷூ போட்டுக்கோ இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ ஷூ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றது ஜூத்தே பெஹன்லோ. அதுவும் அவங்க அணிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ காலணிகளை அணியவும், அந்த ஷூஸ வந்து அணிஞ்சுக்கோ, உடுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது பெஹன்லோ தான் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷூஸ்க்கான ஹிந்தி வார்த்தை ஜூத்தே. ஜூத்தே அப்படின்னா ஷூஸ். ஜூத்தே பெஹன்லோ. ஷூஸ் போட்டுக்கோ. அடுத்தது காலை உணவு சாப்பிடு. டிஃபன் சாப்பிடு. நாஷ்டா கர்லோ. நாஷ்டா கர்லோ. நாஷ்டா அப்படின்னா காலை உணவு மட்டும்தான். மத்தியான உணவையோ, ராத்திரி உணவையோ நம்ம நாஷ்டான்னு சொல்ல மாட்டோம். நாஷ்டா அப்படிங்கிறது பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு. நாஷ்டா இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. காவோ தானே சொல்லணும். சாப்பிடுன்னா காவோ தானே. ஆனா கர்லோ சொல்றோம் அப்படின்னு.
இந்த இடத்துல ஒரு சாப்பாடு பொருளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கானாவா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், இல்ல சாவலா இருக்கட்டும், இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டமா இருந்துச்சுன்னா, நீங்க காவோ, காலோ சொல்லலாம். தப்பு கிடையாது. ஆனா இது சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது. காலை உணவு. ஓகே. காலை அ டிஃபன். டிஃபனுங்கிறது தான். டிஃபன்ல என்ன சாப்பாடு? தோசையா, இட்லியா, பூரியா அந்த மாதிரி சொல்லல. டிஃபன் பண்ணு. டிஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆன சென்டென்ஸ் தான் நாஷ்டா கர்லோ. நாஷ்டா சொல்லும்போது காவோ யாரும் சொல்ல மாட்டாங்க. நாஷ்டா கரோ சொல்லுவாங்க. இல்ல கர்லோ சொல்லுவாங்க. நாஷ்டா கர்லோ. அடுத்தது பால குடி. தூத் பியோ. தூத்னா பாலு. பியோனா குடி. दूध पियो பாலு குடி दूध पियो ஸ்கூல் பேக்க தயார் செய் ஸ்கூல் பேக்க ரெடி பண்ணு உள்ள என்னென்ன புக்ஸ் வைக்கணுமோ வச்சு என்னென்ன புக்ஸ் வெளியே எடுக்கணுமோ எடுத்துட்டு ஸ்கூல் பேக்க ரெடி பண்ணு எப்படி சொல்லலாம் ஸ்கூல் பேக் தயார் கரோ தயாருக்கு தமிழ்லயும் தயார் தான் ஹிந்திலயும் தயார் தான் செய்யின்னு சொல்லணும்னா கரோ ஸ்கூல் பேக் தயார் கரோ ஸ்கூல் பேக் தயார் கரோ அடுத்தது புக்ஸ பையில வை புக்ஸ பேக்ல வை புத்தகத்தை பையில் வை கிதாப் பேக் மே ரखो கிதாப் பேக் மே ரखो கிதாப்னா புக்ஸ் புக்கு பேக் மே அப்படின்னா பேக்ல ரखो அப்படின்னா வை கிதாப் பேக் மே ரखो கிதாப் பேக் மே ரखो அடுத்தது சீக்கிரம் பண்ணு ஏதோ ஒரு வேலையை சொல்றீங்க சீக்கிரம் செய் அப்படின்னா ஜல்தி கரோ ஜல்தி கரோ ஜல்தினா வேகமாக கரோனா செய் ஜல்தி கரோ இந்த ஜல்தியை யூஸ் பண்ணி நீங்க என்ன செயல் வேணாலும் செய்ய சொல்லலாம் ஜல்தி ஜாவோ ஜல்தி ஆவோ ஜல்தி காவோ ஓகே சீக்கிரம் போ சீக்கிரம் வா சீக்கிரம் சாப்பிடு இது எல்லாத்துக்கும் நீங்க ஜல்திய சேர்த்துக்கலாம் குழந்தைங்க கிட்ட மோஸ்ட்லி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க பை சொல்லு பெரியவங்கள்ட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பாய் சொல்லு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்லி தருவோம் அப்ப என்ன சொல்லணும் பாய் போலோ பாய் போலோ அவ்வளவுதான் சிம்பிள் போலோ அப்படின்னா சொல்லு பாய் போலோ அங்கிள்கோ பாய் போலோ ஆண்டிக்கோ பாய் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அங்கிளுக்கு பாய் சொல்லு ஓகே பாய் சொல்லு அதுதான் பாய் போலோ அடுத்தது நேரா வீட்டுக்கு வா இது நிறைய பேர் சொல்றாங்க சோ நேரா வீட்டுக்கு வா அங்க இங்கன்னு விளையாடலாம் போக கூடாது நேரா வீட்டுக்கு வா சீதா கர் ஆவோ சீதா கர் ஆவோ சீதானா நேரா கர் ஆவோ அப்படின்னா வீட்டுக்கு வா சீதா கர் ஆவோ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வா அடுத்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு யூனிஃபார்ம் போட்டிருந்திருப்பாங்க இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ உடையை மாற்று எப்படி சொல்லலாம் கப்படே பதல்லோ கப்படே பதல்லோ கப்படேனா உடை ட்ரெஸ் பதல்லோ அப்படின்னா பதலோன்னு சொல்லலாம் பதல்லோன்னு சொல்லலாம் ரெண்டுமே கரெக்ட் தான் பதலோ அப்படின்னாலும் பதல்லோன்னாலும் மாற்றுங்கிறது தான் அர்த்தம் கப்படே பதல்லோ ட்ரெஸ்ஸ மாத்திடு அடுத்த சென்டென்ஸ் கையையும் முகத்தையும் கழுவு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்றீங்க கை கழுவுறது முகம் கழுவுறது இதெல்லாம் பண்ண சொல்றோம் ஹாத் और मुंह धो लो ஹாத்னா கையே முஹ்னா முகம் தோலோ அப்படிங்கிறது கழுவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த கழுவுங்கிற விஷயம் பார்த்துட்டோம் தோலோ இங்க ஹாத் और मुंह தோலோ கை மற்றும் முகம் கழுவு ஹாத் और मुंह தோலோ அடுத்தது கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிடு थोड़ा सा कुछ खा लो थोड़ा सा कुछ खा लो थोड़ा सा அப்படின்னா கொஞ்சமா தோடா அப்படின்னா கொஞ்சம் தோடாசா அப்படின்றது நம்ம பேச்சு வழக்குல தமிழ்ல சொல்றோம் இல்லைங்களா கொஞ்சம் சாப்பிடுங்கிறத விட கொஞ்சமா ஏதாச்சும் சாப்பிடேன் கொஞ்சமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த தோடாவை விட தோடாசான்னு சொல்றது ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது தான் தோடான்னு சொல்றது கொஞ்சம் தோடாசான்றது கொஞ்சமா ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல பாருங்களேன் அதே மாதிரி தான் தோடாசா குச் காலோ குச் அப்படிங்கிறது கொஞ்சம்ங்கிற அர்த்தம் இருக்கதான் செய்யுது ஆனா இந்த இடத்துல ஏதாவது சாப்பிடு தோடாசா குச் காலோ கொஞ்சமா ஏதாச்சும் சாப்பிடேன் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுன்னு சொல்றதை தான் இப்படி சொல்றாங்க தோடாசா குச் காலோ அடுத்து உன்னோட ஹோம்ஒர்க்கை செய் அப்னா ஹோம்ஒர்க் கரோ அப்னா ஹோம்ஒர்க் கரோ இந்த இடத்துல அப்னாங்கிறது உன்னுடையங்கிற அர்த்தத்துல வருது அதனால அப்னா வந்தா எல்லா இடத்துலயும் உன்னுடையங்கிற அர்த்தத்துல வராது தன்னுடைய அதுதான் அப்னாவோட மீனிங் தன்னுடைய அப்படிங்கிறது தான் அப்னா தன்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணு நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணு அதுதான் இந்த அப்னாவுடைய மீனிங் அப்னா ஹோம்ஒர்க் கரோ
உன்னோட ஹோம்வொர்க்க பண்ணு. வெளிய போய் விளையாடு. பாஹர் ஜாக்கே खेलो. பாஹர் ஜாக்கே खेलो. பாஹர்னா வெளிய, ஜாக்கேனா போய், கேலோங்கிறது விளையாடு. பாஹர் ஜாக்கே खेलो. வெளிய போய் விளையாடு. பாஹர் ஜாக்கே खेलो. அடுத்து ஊஞ்சல் விளையாடு. ஊஞ்சல் ஆடுன்னு சொல்றோமா? ஹிந்தில என்ன சொல்றாங்க? ஜூலா ஜூலோ. ஜூலா ஜூலோ. ஜூலானா ஊஞ்சல். ஓகே. ஜூலோ அப்படின்னா ஊஞ்சல் ஆடுன்னு சொல்றது. அந்த ஊஞ்சல்ல போய் ஊஞ்சல் ஆடு. அதுதான் ஜூலா ஜூலோ. சறுக்கு. இந்த ஸ்லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல போய் சறுக்கி விளையாடுறது. அங்க மேல இருந்து கீழ சறுக்கிட்டு வா, சறுக்கு அப்படின்னு சொல்றது ஃபிஸ்லோ. ஃபிஸ்லோ அப்படின்னா சறுக்கு. சோ ஜூலா ஜூலோ அப்படின்னா ஊஞ்சல் விளையாடு. ஃபிஸ்லோன்னா சறுக்கு. சைக்கிள் ஓட்டு. அடுத்து என்ன சொல்றது? சைக்கிள் ஓட்டு. சைக்கிள் சலாவோ. சலோ கிடையாது. இது வந்து தெரியாம சலாவோன்னு சொன்ன வார்த்தை கிடையாது. சலோ வேற, சலாவோ வேற. சலோனா போ. சலாவோ அப்படின்னா ஓட்டு. நான் ரிப்பீட் பண்றேன். சலோனா போ அல்லது நட அப்படின்னு சொல்றது. சலாவோ அப்படின்னா ஓட்டு, டிரைவ் பண்ணு. இப்போ சைக்கிள் ஓட்டு, கார் ஓட்டு, ஓட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ எல்லாம் சலாவோ சொல்லணும். சலாவோ. அடுத்தது பால் வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். பால் விளையாடு, பால் வச்சு விளையாடு, பந்து வச்சு விளையாடு. கேந்த் சே खेलो. கேந்த் சே खेलो. கேந்துனா பந்து. கேந்த் சே खेलो அப்படின்னா பந்து வச்சு விளையாடு. அடுத்த சென்டென்ஸ் உன் நண்பர்களுடன் விளையாடு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு. अपने दोस्तों के साथ खेलो. अपने दोस्तों के साथ खेलो. வெறுமனே दोस्तों के साथ खेलो கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு. दोस्तों के साथ खेलो. अपने दोस्तों के साथ खेलोனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு. अपने दोस्तों के साथ खेलो. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸ். ஒளிஞ்சு புடிச்சு விளையாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒளிஞ்சு புடிச்சு விளையாடு. ஹைட் அண்ட் சீக். சோ ஒளிந்து விளையாடு அப்படின்னு சொல்றது சுப்பம் சுப்பாய் கேலோ. சுப்பம் சுப்பாய் அப்படின்னா ஒளிஞ்சு புடிச்சு விளையாடுறது. ஓகே. அந்த விளையாட்டு பேரு சுப்பம் சுப்பாய். கேலோ அப்படின்னா விளையாடு. சுப்பம் சுப்பாய் கேலோ. ஒளிந்து பிடித்து விளையாடு. அடுத்தது கதை சொல்லு அப்படிங்கும்போது கஹானி சுனாவோ. இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. கஹானிங்கிறது கதை. ஒரு வார்த்தை சுனோ. சுனோனா கேளு. கதை கேளு. இப்ப நான் கதை சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது, நீ கேளுன்னா சுனோன்னு சொல்லலாம். ஆனா, நீ கதை சொல்லு, என்னை கேட்க வை, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லும்போது, சுனாவோ. கஹானி சுனாவோ அப்படின்னு சொல்லணும். கதைய சொல்லுன்னு அர்த்தம். சுனாவோ அப்படின்னா நெறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க, அத கேட்க வை அப்படின்னு சொல்றது. சுனாவோ. நெக்ஸ்ட் ஒன் ஓய்வெடு. ஆராம் கரோ. ஆராம் கரோ. ஆராம்னா ஓய்வு. இந்த இடத்துல கரோனா செய் தானே. அப்போ ஓய்வு செய்ன்னு வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அங்க சில வார்த்தைகள் தமிழோட ஒத்து வராது. நம்ம ஓய்வு எடுன்னு சொல்லுவோம். அவங்க ஓய்வு செய்ன்னு சொல்லுவாங்க. ஆராம் கரோ அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. ஆராம் லேலோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது நம்ம. ஆராம் கரோ. ஓய்வு எடு. அவ்வளவுதாங்க இன்னைக்கான வீடியோல இந்த சென்டென்சஸ் எல்லாம் குட்டி பசங்க கிட்ட பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்க வீட்ல குட்டி பசங்க இருந்தாலும் நீங்க பேசலாம். இல்ல நான் யார்கிட்டயாவது ஹிந்தில பேசணும்னு நினைக்கும்போது, இந்த மாதிரி சென்டென்சஸ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, அ இல்லன்னா ஏதாவது தெரிஞ்ச குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப அ தயக்கமா இருக்காது. பெரியவங்க கிட்ட பேசும்போது ஒரு தயக்கம் இருக்கும். அது இந்த சின்ன பசங்க கிட்ட பேசும்போது இருக்காது. ஸோ இது மாதிரி சின்ன சென்டென்சஸ் குட்டி பசங்க கிட்ட பேசி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட சேனல் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.